ஹாய் காய்ஸ், இது வந்து காஸ் சீடலோட ஐட்ரேஷன் ஸ்கீம் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கான ஐட்ரேஷன் ஸ்கீம் வந்து எழுதிக்கணும். அதாவது எந்த இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எதில் பெருசாக இருக்கோ அந்த ஈக்குவேஷன் வச்சு தான் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஒய்க்கும் ஜெட்டுக்கும் இங்கே வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. முதல்ல ஐட்ரேஷன் ஸ்கீம் எழுதிப்போம். எக்ஸுக்கு வந்து இங்கே k+1 கொடுத்துருக்கேன், இங்கே வந்து ஒய் ஜெட்டுக்கு k கொடுத்துருக்கேன். இங்கே கண்டுபிடிச்ச எக்ஸை நம்ம அடுத்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால இங்கே வந்து k+1 இருக்குது. அதே மாதிரி இங்கே கண்டுபிடிச்ச ஒய்யை அடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால எக்ஸுக்கும் ஒய்க்கும் k+1 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து நீங்கள் இனிஷியல் அப்ராக்சிமேஷன் வந்து கொடுக்கலன்னா 0 எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம 3 ஐட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஐட்ரேஷனுக்கும் நம்ம k=0, k=1, k=2 போட்டு நம்ம ஐட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்க லிங்க் செக் பண்ணிக்கோங்க. பாய்.